வணக்கம். தமிழ்நாடு அரசு சமச்சீர் கல்வி புதிய பாடநூல் 3ஆம் வகுப்பு பருவம் 1 அறிவியல் அலகு 1 எனது உடல். தன் சுத்தத்திற்கு பயன்படும் பொருள்களை சரி குறியிடுக. கொடுக்கப்பட்டிருக்கின்ற படங்களை கவனித்து தன் சுத்தத்திற்கு பயன்படக்கூடிய உரிய படங்களுக்கு அருகிலுள்ள வெண்மை நிற வட்டப்பகுதியில் சரி குறியீடு இட வேண்டும். சுத்தம். மித்ரா தன் பெற்றோருடன் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்போது தொலைக்காட்சியில் காட்டப்படும் ஒரு விளம்பரத்தில் கிருமிகள் நிறைந்த கழிவறை காட்டப்படுகின்றது. கிருமிகள் என்பவை எவை என்பது குறித்து மித்ரா தன் தந்தையிடம் வினவுகிறாள். அவர் கிருமிகள் பற்றி அவளுக்கு விளக்குகிறார். கிருமிகள் குறித்து உங்களுக்கு தெரியுமா? கிருமிகள் நமது உடல் நலத்தை பாதிக்கும் நுண்ணுயிரிகள் ஆகும். கிருமிகள் சுகாதாரமற்ற அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்றன. நாம் நமது உடலை சுத்தமாக வைத்து கொள்ளாவிட்டால் கிருமிகள் நம்மை தாக்கி பல்வேறு நோய்களை உருவாக்கும். கை கழுவுதல். ஸ்ருதிக்கும் அவளது அம்மாவிற்கும் இடையேயான உரையாடல். வெளியே விளையாடிவிட்டு ஸ்ருதி வீட்டிற்குள் வருகிறாள். ஸ்ருதி: அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடுங்கள். அம்மா: ஸ்ருதி, போய் கை கழுவி விட்டு வா. ஸ்ருதி: இல்லை அம்மா, சாப்பிட்ட பிறகு கை கழுவி கொள்கிறேன். அம்மா: இல்லை, முதலில் நீ கை கழுவி விட்டுத்தான் சாப்பிட வேண்டும். ஸ்ருதி: சாப்பிடுவதற்கு முன்பு கை கழுவுவது அவ்வளவு அவசியமா அம்மா? அம்மா: ஆமாம், உன் கைகளை பார், சுத்தமாக இருக்கின்றனவா அல்லது அழுக்காக இருக்கின்றனவா? ஸ்ருதி: மிகவும் அழுக்காகத்தான் அம்மா இருக்கின்றன. அம்மா: உன் கைகளில் அழுக்கு எங்கே ஒட்டி கொண்டிருக்கின்றது? ஸ்ருதி: நகங்களுக்கு அடியிலும் விரல்களுக்கு இடையிலும். அம்மா: ஆம், இவைதான் கிருமிகள் ஒளிந்து கொள்ளும் இடங்கள். ஸ்ருதி: அப்படியா? அம்மா: ஆம், உன் கைகளை சுத்தமாக கழுவுவது மிகவும் அவசியம். உன்னை உடல் நலத்துடன் வைத்து கொள்ள உதவும் எளிய பழக்கமே கை கழுவுதல் ஆகும். அம்மா கை கழுவுதலின் வழிமுறைகளையும் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறார். செய்து பழகுவோம். கை கழுவுதலின் படிநிலைகள். கைகளை தண்ணீரில் நனைக்கவும். தேவையான அளவு சோப்பு போடவும். உள்ளங்கைகளை தேய்க்கவும். ஒவ்வொரு கையின் பின்புறத்தையும் மற்ற கையால் தேய்க்கவும். இரு கைகளின் விரல்களை கோர்த்தவாறு தேய்க்கவும். விரல்களின் பின்புறத்தை தேய்க்கவும். விரல்களின் நுனியை தேய்க்கவும். கட்டை விரல்களையும் மணிக்கட்டுகளையும் தேய்க்கவும். பின்பு போதுமான அளவு நீரை கொண்டு இரு கைகளையும் கழுவவும். கை கழுவுதலின் நன்மைகள். கிருமிகளை அழிக்கிறது அல்லது வெளியேற்றுகிறது. வயிற்றுப்போக்கிற்கான ஆபத்தை குறைக்கிறது. கண் தொற்றினை தடுக்கிறது. சுவாச தொற்றிற்கான ஆபத்தை குறைக்கிறது. வரைந்து பழகுவோம். கிருமிகள் நிறைந்த கை. ஒரு வெள்ளைத்தாளில் உனது கையை வைத்து அதன் ஓரங்களை பென்சிலால் வரையவும். முதல் படத்தை போல. கிருமிகளின் படங்களை கையின் மீது வரைந்து பின்பு அவைகளுக்கு வண்ணம் தீட்டவும். அடுத்தடுத்துள்ள 2 படங்களைப் போல வண்ணம் தீட்டவும். எழுதி பழகுவோம். பணித்தாளை நிரப்புக. பெயர். மாணவர்கள் தங்களின் பெயர்களை இங்கே எழுதிக் கொள்ளவும். கிருமிகள். கிருமிகள் மனிதர்களுக்கு நோய்களை
ஏற்படுத்துமா? ஆம், இல்லை. கிருமிகளை பார்த்திருக்கிறாயா? ஆம், இல்லை. கிருமிகள் எங்கே காணப்படுகின்றன? 2 விடைகளை இங்கு எழுத வேண்டும். கிருமிகள் பரவாமல் இருக்க நீ என்ன செய்வாய்? 2 வழிமுறைகளை கூற வேண்டும். சிந்திக்க. பிரீத்தி அடிக்கடி நகம் கடிக்கிறாள். இது நல்ல பழக்கமா? காரணம் கூறு. உரிய விடையை இங்கே சிந்தித்து எழுத வேண்டும். நகங்களை கடிப்பது நல்ல பழக்கமா அல்லது தீய பழக்கமா? அதன் விளைவு என்ன என்பதை இங்கு சுருக்கமாக எழுத வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, உலக கை கழுவும் தினம் அக்டோபர் 15. சிந்தித்து கலந்துரையாடு. அருண் முறையாக கை கழுவாமல் உணவையும் சிற்றுண்டிகளையும் உண்கிறான். இது சரியா? காரணம் கூறு. மாணவர்கள் சிந்தித்து கலந்துரையாட வேண்டும்.